மக்களே! வெல்கம் பேக் டூ ஷேட்ஸ் ஆஃப் பவ்யா. வெல்கம் பேக் டூ ஒன் மோர் லாங் வீடியோ. ஹோப் எல்லாரும் நல்லா இருக்கீங்கன்னு நெனைக்கிறேன். அண்ட் ஃபைனலி ஆஃப்டர் 1 வீக் இந்த வீடியோ உங்களுக்காக. ஸோ ஃபர்ஸ்ட் அதுக்கு ரொம்ப சாரி. ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் அண்ட் ரொம்ப பிடிச்சிருக்கும். ஸோ ஃபுல் வீடியோ பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. இது ஒரு கம்ப்ளீட் சாட்டர்டே விலாக் தான். நான் ஃபர்ஸ்ட் ஏன் 1 வீக் எங்கே காணாம போயிட்டேன், ஏன் தலைமறைவா இருந்தேன்றத சொல்லிடுறேன். ஸோ லாஸ்ட் 1 வீக் ரொம்ப ஒர்க் ஹெக்டிக்கா இருந்துச்சு. கம்பெனி சைடுமே சரி, ப்ளஸ் என்னோட எம்டெக் ஃபைனல் இயர் ப்ராஜெக்ட் பண்ணிட்டுருக்கோம். ஸோ அதுவுமே ஓன் ப்ராஜெக்ட் தான் பண்றதுனால கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. கொஞ்சம் கத்துக்கிட்டு பண்ற மாரி இதெல்லாம் இருக்கு. ஸோ அதுக்கு எல்லாத்துக்குமே கொஞ்சம் டைம் செட் ஆகல. மார்னிங் 9லேருந்து நைட்டு சில டைம்ஸ் 1, 2 வரைக்கும்லாம் ஆயிடுச்சு. ஸோ என்னால ஷார்ட்ஸ் கூட எடிட் பண்ண முடியாத அளவுக்கு ஸ்கெட்யூல் டைட்டா போயிருந்துச்சு. அப்புறம் நானே என்ன ரொம்ப கன்வின்ஸ் பண்ணிக்கிட்டேன். இட்ஸ் ஓகே டூ டேக் அ பிரேக் அப்படின்னு. பட் 1 வீக் பிரேக் ஆயிடுச்சு அது. ஸோ எஸ், இந்த மாரி தான் போன வீக் ஃபுல்லா கொஞ்சம் இருந்துச்சு. அண்ட் இது சாட்டர்டேன்றதுனால சரி கொஞ்சம் ரிலாக்ஸ்டா எந்திரிச்சு நம்ம வேலைய பார்க்கலாம். லேப்டாப்ப தொடக்கூடாது அப்படின்ற ஒரு மைண்ட் செட்ல இருந்தேன். போதும் 1 வீக் பண்ணது. இதுக்கப்புறம் நம்ம இன்னைக்கு நம்மளோட பர்சனல் டைம் கண்டிப்பா ஒரு நல்ல விளாகா, நல்ல ப்ரொடக்டிவ் விளாகா ஷூட் பண்ணணும் அப்படின்றது மாரி தான் எந்திரிச்சேன் காலையிலேயே. பட் போக போக உங்களுக்கே தெரியும் என்ன நடந்துச்சு அப்படின்னு. எந்திரிச்சோனே ஃபஸ்ட்டு காலையில ஃப்ரெஷ் ஆயிட்டேன். ஏன்னா நான் தேர்ஸ்டேவும் குளிக்கல, ஃப்ரைடேவும் குளிக்கல. ஏன்னா 9க்கு ஆரம்பிப்பேன் ஒர்க்க. மறுபடியும் முடிக்க 9 ஆயிரும். 9க்கு அப்புறம் என்னோட ப்ராஜெக்ட் ஒர்க் போகும். ஸோ இந்த மாரியே போயிட்டுருந்துச்சு. எனக்கு டைமே இல்ல. அந்த மாரி ஆயிருச்சு. ஸோ சாட்டர்டே எந்திரிச்ச உடனே ஃப்ரெஷ்ஷா குளிச்சுட்டு நம்ம டேவ ஸ்டார்ட் பண்ணணும்னு குளிச்சுட்டு வந்த உடனே பிரேக்ஃபாஸ்ட் அப்போலாம் அம்மா மார்க்கெட்டுக்கு போயிருந்தாங்க. ஸோ மார்க்கெட்லேருந்து இந்த கார்ன் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. அது நான் வந்து சாப்பிட்டுட்டு இருந்தேன். ரோட்ல நின்னு வேடிக்கை பார்த்து. அண்ட் ஆஃப்டர்நூன் லஞ்சுக்கு அம்மா சாம்பார் பண்ணியிருந்தாங்க. அண்ட் பொரியலும் பண்ணிட்டாங்க. அப்பா வீட்ல இருந்தாங்கன்னா களி பண்ணுவாங்க. எங்க வீட்ல யூசுவலா களி பண்ணுறது ரொம்ப வழக்கம். அண்ட் எங்க பாட்டி இருக்கிற போதெல்லாம் நைட்டு டெய்லியும் கன்ஃபார்ம் நைட்டு வீட்ல களி இருக்கும். ஸோ டெய்லியும் ஒரு நாள் கூட மிஸ் ஆகாது. அந்த மாரி நாங்க களி சாப்பிட்டுட்டு இருந்தோம். பட் இப்போ வந்து நாங்க பெருசா ரைஸ் ப்ரிஃபர் பண்ணிட்டுருக்கோம். பட் களி வந்து வீக்லி 4 டைம்ஸ் அந்த மாரி தான். ஸோ மத்த 2 டைம்ஸ் வந்து ரைஸ் இல்ல டிஃபன் ஐட்டம் அந்த மாரி நாங்க ப்ரிஃபர் பண்ணுவோம். அண்ட் இந்த களி கோல் வந்து ஊர்ல எங்களுக்கு தாத்தா செஞ்சு குடுத்தாங்க. ஸோ ஆக்சுவலி இதுதான் கரெக்டான ப்ரொசீஜர் எங்க அம்மா பண்றது. எனக்கு இப்போ வரைக்கும் இது பண்ண தெரியாது. பட் அம்மா நல்லா பெர்ஃபெக்ட்டா பண்ணுவாங்க. அண்ட் அம்மா நெறைய பேருக்கும் பண்ணுவாங்க. ஊர்லலாம் போயிட்டோம்னா கிட்டத்தட்ட 5, 10 களி எல்லாருமே சேர்ந்து பண்ணுவாங்க. ஏன்னா நெறைய பேர் ஜாயிண்ட் ஃபேமிலில. ஸோ அந்த மாரிலாம் நெறைய பேருக்கு பண்ணுவாங்க. அண்ட் இதோட ஹெல்த் பெனிஃபிட்ஸுமே நெறைய இருக்கு. ராகிலயே ஆக்சுவலி ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்கு. ஸோ உங்க யாருக்காச்சும் இந்த மாரி களி சாப்பிட பிடிக்குமா? இல்ல ராகி கூழ் பிடிக்குமா? அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் உங்களுக்கு ராகில ராகில என்ன டிஷ் ஃபேவரைட்ன்றதுமே கமெண்ட்ல சொல்லுங்க. அம்மா அன்னைக்கு ஆக்சுவலி 3 பண்றதா இருந்துச்சு. பட் அது ஒண்ணே பெருசா பண்ணிட்டாங்க. ஸோ நான் எங்க அப்பா இதுலேருந்து ஹாஃப் எடுத்துப்பேன். எனக்குமே ஃபர்ஸ்ட்ல களி பிடிக்காது. பட் லேட்டர் ஸ்டேஜ்ல கொஞ்சம் கொஞ்சமா சாப்பிட ஆரம்பிச்சேன். களியும், கறி குழம்பும் நல்லாயிருக்கும். அண்ட் சாம்பார் கூடயும் நல்லாயிருக்கும். களி ஆக்சுவலி எல்லாத்து கூடயுமே மேட்ச் ஆகும். ஸோ நல்லா சாப்பிட்லாம். அண்ட் நெக்ஸ்ட் வந்து ரொம்ப 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 ஸ்பெஷலான ஒரு கிஃப்ட் இது ஆக்சுவலி எனக்கு. ஸோ ரொம்ப அன்எக்ஸ்பெக்டட். இந்த கிஃப்ட் வந்து எனக்கு வெட்னஸ்டே வந்துச்சு. ஃபர்ஸ்ட் சாரி ஃபார் தட் நான் ரொம்ப லேட்டா ஓப்பன் பண்ணுறதுக்கு. அண்ட் அவங்களுமே என் சைட புரிஞ்சுக்கிட்டாங்க. நான் எவ்வளோ டைட்டா பிஸியா இருந்தேன் அப்படின்னு. அண்ட் அவங்க என்ன பேம்பர் பண்ணிகிட்டே இருந்தாங்க. சரியாயிரும், ஓகே, பரவால்ல அப்படின்ட்டு. ஸோ ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சு இந்த கிஃப்ட் கிடைச்சது. அண்ட் ஃபர்ஸ்ட் எவர் கிஃப்ட் ஃப்ரம் யூடியூப் சப்ஸ்கிரைபர். அண்ட் அவங்க இப்போ எனக்கு ரொம்ப க்ளோஸ் ஆயிட்டாங்க. லைக் என்ன வேணா ஷேர் பண்ணலாம். அந்த அளவுக்கு எனக்கு ஒரு கம்ஃபர்டபுள் ஜோன் குடுத்துருக்காங்க. அண்ட் அவங்களுமே யூடியூபர் தான். அவங்களோட யூடியூப் சேனல்ல லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல குடுக்குறேன். ஒரு ஃபைன் டே என் வீடியோஸ வாட்ச் பண்ணி ஒரு பெரிய கமெண்ட் போட்டிருந்தாங்க. அந்த கமெண்ட் ஃபர்ஸ்ட் டைம் படிக்கும்போது எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சு ஒரு வீடியோக்கு. நான் அவ்ளோ சந்தோஷப்பட்டேன். வாவ்! எப்படி ஒரு கமெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாரி ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சு எனக்கு. அண்ட் லேட்டர் ஸ்டேஜ்ல எல்லா வீடியோஸ்க்குமே எனக்கு சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. ஸோ ஒன் ஃபைன் டே நான் அவங்க சேனல் எல்லாமே பார்த்துட்ருக்கும்போது, அவங்க ஒரு அவங்க ஆக்சுவலி ஒரு ஹீலிங் நம்மள ஹீல் பண்ணுவாங்க. ஒரு கோச் மாரி அவங்க. அவங்களோட வேர்ட்ஸ், அவங்களோட சென்டென்ஸ், அவங்கள பார்க்கும்போது ஒரு பாசிட்டிவ் கைடன்ஸ், ஸோ எல்லாமே இருக்கும். நீங்க அவங்க வீடியோஸ செக் பண்ணி பாருங்க. உங்களுக்கு ஒரு தெரப்பி மாரி இருக்கும். நீங்க டவுனா இருந்தீங்கன்னா. அண்ட் அவங்க லைஃபோட மோட்டோஸ் எல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும். அவங்களோட வீடியோஸ் நீங்க கண்டிப்பா செக் பண்ணி பாருங்க. கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஜஸ்ட் பிகாஸ் அவங்க கிஃப்ட் குடுத்ததுனால நான் அவங்கள பத்தி பெருமையா பேசல. நான் ஆல்ரெடி இத அவங்ககிட்ட சொல்லணும். நான் ஒரு வீடியோல அவங்களோட லிங்க்க குடுக்கணும் அப்படின்றத நான் ரொம்ப நாள் முன்னாடியே யோசிச்சு வச்சிருந்தேன். நானே ப்ராப்பரா போடாதனால என்னால கம்யூனிகேட் பண்ண முடியல. பட் இது ஒரு பெஸ்ட் சான்ஸா இருக்கும் எனக்குமே அவங்கள பத்தி பேசுறதுக்கும், சொல்றதுக்கும். ஸோ அவங்களுக்கு ரொம்ப பெரிய தேங்க்ஸ். ஸோ இந்த வீடியோ பார்க்குற எல்லாருமே கண்டிப்பா அவங்களுக்குமே சப்போர்ட் பண்ணணும்னு நான் ரொம்ப ஆசைப்படுறேன். சப்போர்ட் பண்றத விட அது உங்களுக்கு கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். தெரப்பியா இருக்கும். ஸோ நீங்க கண்டிப்பா செக் அவுட் பண்ணி பாருங்க. அண்ட்
கேண்டில்ஸ். இந்த கேண்டில்ஸ் எனக்கு அவ்ளோ பிடிக்கும்னா, இந்த மாரி வாங்கணும்னு நான் ரொம்ப ஆசைப்பட்டுட்டு இருந்தேன். பட் அவங்களே எனக்கு குடுத்ததில ரொம்ப ஹாப்பி. எனக்கு புடிச்ச கிஃப்ட், புடிச்ச பெர்சன் கிட்ட சர்ப்ரைசிங்கா வந்து நிக்கும்போது எனக்கு நிஜமாவே ரொம்ப ஹாப்பி. தேங்க் யூ ஸோ மச் சிவா. இட் மீன்ஸ் அ லாட் டூ மீ. அண்ட் எங்க அப்பா எனக்கு ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. யூசுவலா ஸ்நாக்ஸ் எங்க வீட்ல எப்பவுமே இருக்கும். ஏன்னா கெஸ்ட் வந்தா, இல்லன்னா எதுக்காச்சும் ஸ்நாக்ஸ் கண்டிப்பா வீட்ல இருக்கும்ல எல்லார் வீட்லயும். ஆனா அன்னைக்கு எங்க அப்பாவுக்கு என்ன தோணுச்சுன்னு தெரியல. கடையில இருக்க பாதி ஸ்நாக்ஸ வாங்கிட்டு வந்து வீட்ல வச்சிருக்காங்க. நானே ஷாக் ஆயிட்டேன். என்னடா இவ்ளோ ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு வச்சிருக்காங்களோ! கிட்டத்தட்ட ஒரு 10, 15 பாக்கெட் இருந்துச்சு. அதில எப்படியும் நான் அவ்வளோலாம் சாப்பிடவும் போறதில்ல. எனக்கு ஒரே சிரிப்பா இருந்துச்சு. என்னடா இவ்ளோ ஸ்நாக்ஸ் வச்சிருக்காங்க வீட்ல. எதுக்கு இப்ப யாராச்சும் கெஸ்ட் வர போறாங்களா? இல்ல என்னத்துக்கு இவ்ளோ? அப்படின்ற மாரி இருந்துச்சு. அப்புறம் எங்க அம்மா சொன்னாங்க, "நீங்க தான் ஸ்நாக்ஸ் இல்லன்னு சொல்லிட்டுருக்கீங்க. ஸோ அப்பா வாங்கிட்டு வந்து எல்லாம் ஒரே வாட்டி வச்சுட்டாங்க. உட்காந்து சாப்பிடுங்க 2 பேரும்" அப்படின்னாங்க. ஸோ ஜாலியா இருந்துச்சு. பட் நான் இவ்வளோலாம் சாப்பிட மாட்டேன். சரி ஓகே. அப்படின்ற மாரி வச்சுட்டு, புடிச்சத மட்டும் 2, 3 வாய் எடுத்து சாப்பிடுவேன். அண்ட் சின்ன வயசுல ஸ்கூலுக்கு போம்போது எப்பவுமே நாங்க போய் அந்த ஹோல்சேல் கடையிலேயே வாங்குவோம். எங்க ஹோல்சேல் கடை இருக்கும். ஸ்நாக்ஸ் அங்கே மேனுஃபேக்சர் பண்ணுவாங்க. ஸோ அங்க போய் நாங்க வாங்குவோம். ஸ்கூலுக்கு மேண்டிட்டரியா கொண்டு போவேன் ஸ்நாக்ஸ். ஸ்கூலுக்குன்னு இல்ல. இப்ப வேலைக்குமே நான் வந்து ஸ்நாக்ஸ் பாக்ஸ் கொண்டு போவேன். அது எவ்வளோ பேருக்கு அந்த பழக்கம் இருக்குன்னு தெரியல. ஆனா இப்போ பேக் ரொம்ப வெயிட் ஆகுறதுனால யார் எடுத்துட்டு போறான்ட்டு அப்படியே அமைதியாயிருவேன். பட் எனக்கு அந்த ஹேபிட் எப்பவுமே இருக்கு. நானா வாண்டடா எடுத்து வெளில வச்சா தான் உண்டு. பட் பேக் பண்ணும்போது எங்க அம்மா வந்து லஞ்ச்சு, ஸ்நாக்ஸு, வாட்டர் பாட்டில் எல்லாமே ஸ்கூல் பிள்ளைங்கள மாரி ஃபுல்லா பேக் பண்ணி தான் வச்சிருப்பாங்க. இப்போ வரைக்குமே அந்த பழக்கம் எனக்கு இருக்கு. அண்ட் உங்கள்ல எவ்வளோ பேருக்கு இந்த மாரி பழக்கம் இப்போ வரைக்குமே அந்த ஹேபிட் இருக்குன்றத சொல்லுங்க. கமெண்ட்ல ஷேர் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த மாரி ஸ்நாக்ஸ்லாம் உங்களுக்கு எவ்வளோ பிடிக்குன்றதும் ஷேர் பண்ணிக்கோங்க. அண்ட் யுவர் ஃபேவரைட் ஸ்நாக்ஸ் என்னதுன்னு சொல்லுங்க. சரி ஓகே. ஸ்நாக்ஸ் எல்லாம் சாப்பிட்டு இப்போ கொஞ்ச நேரம் பிரேக் எடுக்கலாம். போய் கொஞ்ச நேரம் படுக்கலாம் அப்படின்னு நெனச்சேன். பட் அப்பதான் எனக்கு சடனா ஸ்ட்ரைக் ஆச்சு. நம்ம இன்னும் ப்ராஜெக்ட்ட சப்மிட்டே பண்ணல. ப்ராஜெக்ட் இன் த சென்ஸ் எம்டெக்கோட ஃபைனல் இயர் ப்ராஜெக்ட்ட இன்னும் சப்மிட்டே பண்ணல. எனக்கு அது வேற ஒரு பக்கம் பயமா இருக்கும். லைக் நம்ம பண்ணது கரெக்ட்டா, தப்பா, அக்செப்ட் ஆகுமா, ஆகாதா? இல்ல நம்ம ஏதாச்சும் தப்பு பண்ணியிருப்போமா? காலேஜ்லலாம் நம்ம வாங்கி வச்சுருவோம். இல்ல சீனியர்ஸ் கைடன்ஸ் எடுத்து பண்ணிருவோம். இது எல்லாமே ஓன் எண்ட் டூ எண்ட் ஈச் லைனும் நம்மளோட ஓன் ப்ராஜெக்ட்டா. ஸோ அது வேற எனக்கு கொஞ்சம் பயமாவே இருக்கு. இப்போ கூட எனக்கு பயமா இருக்கு. இன்னும் அப்ரூவல் ஆகல. லைக் இன்னும் டேஸ் இருக்கு அப்ரூவ் ஆகுறதுக்கு. ஸோ கொஞ்சம் பயமா தான் இருக்கு. ஸோ லெட்ஸ் ஹோப் ஃபார் த பெஸ்ட். கண்டிப்பா நம்ம எஃபோர்ட் போட்டு பண்ணியிருக்கோம். அது வேஸ்ட்டா போகாதுன்னு நெனைக்கிறேன். அதுதான் உட்காந்து நான் பண்ண ஆரம்பிச்சேன். இன்னும் கொஞ்சம் ஒரு ஃபைனல் டச் மட்டும் இருந்துச்சு. ஸோ அது பண்ணி சப்மிட் பண்ணிடலாம் அப்படின்ட்டு உட்காந்து நான் பண்ணிட்டு இருந்தேன். அதுவே டைம் வந்து கிட்டத்தட்ட ஒரு 6 வரைக்குமே இழுத்துருச்சு. ஒரு 1/2 அன் ஹவர் ஒர்க்குன்னு நெனச்சேன். பட் அது 2 ஹார்ஸ் கிட்டத்தட்ட இழுத்துருச்சு. சரி ஓகே, இட்ஸ் ஓகே. அதுக்கு இப்போ ஹை ப்ரியாரிட்டியா இருக்கிறதுனால பண்ணி முடிச்சிடலாம் அப்படின்ற மாரி தான் இருந்துச்சு. அண்ட் ஹெல்த் வைஸ் நான் வந்து இப்போ ஓரளவுக்கு பெட்டரா பண்ணிட்டுருக்கேன். டேப்லெட்ஸ்லாம் எடுத்து கரெக்ட்டா ப்ராப்பரா சாப்பிட்டுட்டுருக்கேன். ஸோ எல்லாமே ஃபைன். பட் என்ன சாப்பிட்டாலுமே லைக் என்ன டிஷ் சாப்பிட்டாலுமே அதில காரமா இருக்கு. அது எனக்கு மட்டும் தான் இருக்கு. அது ஏன்னு எனக்கு தெரியல. என்ன ஒரு நார்மல் காரமே இல்லாத சாப்பாடு சாப்பிட்டா கூட எனக்கு காரமா இருக்கு. ஒரு வாய் சாப்பாடுக்கு 2 கிளாஸ் தண்ணி குடிக்கிறேன். அந்த அளவுக்கு நான் பண்ணிட்டுருக்கேன். பட் இட்ஸ் ஓகே. சாப்பிட சாப்பிட தான் அது ஓகே ஆகும் அப்படின்னு நெனச்சு நான் அப்படியே ஓகே. இப்ப எல்லாமே கோயிங் ஃபைன் தான். நெக்ஸ்ட் என்னோட லைஃப்ல பெரிய மோட்டிவே இந்த காஃபி, டீ எப்படியாச்சும் விட பழகணும். எப்படிதான் இது குடிக்காம இருக்காங்கன்னு தெரியல. நான் ஈவினிங் ஆனா எனக்கு கண்டிப்பா காஃபி, டீ தேவைப்படுது. என்னால விட முடியலங்க. ஏதாச்சும் ஐடியா இருந்தா நீங்களே சொல்லுங்க. ஏன்னா நான் ரொம்ப குடிக்கிறேன். லைக் ஒரு டேக்கு காலையில ஒண்ணு, சாயந்தரம் ஒண்ணு தான். பட் எனக்கு அதுவே குடிக்க வேண்டாம். ஹெல்த் ஸ்பாயில் ஆயிருமோன்ட்டு பயமா இருக்கு. ஸோ ஆல்டர்னேட்டா நம்ம ஏதாச்சும் யோசிக்கணும். அதுக்குன்னு கிரீன் டீ, பிளாக் டீ இல்ல. எனக்கு எதுவுமே வேண்டாம். அப்படின்ற மாரி தான் இருக்கு. சரி பார்க்கலாம் கொஞ்சம் கொஞ்சமா விட ட்ரை பண்ணலாம் அப்படின்ட்டு. ஏன்னா ஆஃபீஸ்ல ஏசி காத்துக்கு ஏசி லைக் குளிருக்கு நம்ம காஃபி குடிச்சா தான் நல்லா இருக்கிற மாரி இருக்கு. ஸோ அப்படியே பழகிருச்சு. அண்ட் ஈவினிங் போல அம்மா வந்து பூ பறிக்க போலாம் மேல அப்படின்ட்டு இது ஒரு ரொட்டீன் மாரி ஆயிடுச்சு. மேல அழகா பூ வரும். பறிச்சுட்டு வந்து சாமிக்கு வச்சா சூப்பரா இருக்கும். ஸோ நானும் அம்மாவும் மேல உட்காந்து இதெல்லாம் பண்ணிட்டு இருந்தோம். நான் உட்காந்து வீடியோ எடுத்துட்டு இருந்தேன். அண்ட் எங்க அம்மாவ குட்டி குட்டியா ஃபோட்டோஸ் எடுத்தேன். அப்புறம் எங்க அம்மா என்ன ஃபோட்டோஸ் எடுத்தாங்க. அத நான் ரீல்ஸா கூட போட்டிருக்கேன் Instagramல. ஸோ செக் பண்ணி பாருங்க நீங்களும். உங்களுக்கும் கண்டிப்பா பிடிக்கும். அண்ட் அது முடிச்சுட்டு வந்த உடனே அம்மா நைட் டின்னருக்கு என்ன பண்ணலாம்? என்ன பண்ணலான்னு கேட்டுட்டே இருந்தாங்க. நான் ஒயிட் ரைஸ் மட்டும் தான் இருந்துச்சு. அத வச்சு ஏதாச்சும் டிஃப்ரெண்ட்டா ட்ரை பண்ணலான்னு நெனச்சேன். பட் எனக்கு புளிப்பா ஏதாச்சும் சாப்பிடணும் போல இருந்துச்சு. ஏன்னா நான் ஒரு பெரிய புளி அடிக்ட். புளிய சும்மா குடுத்தாலே சாப்பிடுவேன். அந்த அளவுக்கு எனக்கு புளிப்புனா ரொம்ப பிடிக்கும். ஸோ அம்மா வந்து ரைஸ் இருந்துச்சுன்னு சொன்னாங்க. அதனால நான் புளி சாதம் ஏதாச்சும் வேற மாரி செய்யலாம். பூண்டெல்லாம் தட்டி போட்டு செய்யலாம் அப்படின்னு நெனச்சு, ஃபர்ஸ்ட்டு புளிய ஊற வச்சுட்டுருந்தேன். புளி சாதம் லவ்வர்ஸ் கண்டிப்பா கீழ கமெண்ட்ல சொல்லுங்க. உங்களுக்கு எவ்வளோ பிடிக்கும் புளி சாதம் அப்படின்னு. ஸோ இந்த ஃபுல் டே விளாக் உங்க கூட ஷேர் பண்ணுறது ஆக்சுவலி எனக்கு ரொம்ப ஹாப்பி தான். பட் அத விட எனக்கு கொஞ்சம் கில்ட் இருந்துச்சு. லைக் 1 வீக் ஆச்சே! ஐயோ! என்ன ஆகுமோ? ஏதாகுமோ? அப்படின்னு.
சரி ஓகே எங்க அம்மா பரவால்ல நீ பண்ணு பார்த்துக்கலாம். குட்டி குட்டி பிரேக் எடுக்கிறதுல ஓகே தான். நீ இவ்வளோ ப்ரெஷரைஸ் பண்ணிக்காத. அண்ட் என் ஃப்ரெண்ட்ஸுமே அதே சொல்லுவாங்க. நான் ஒரு பக்கம் ஏதாச்சும் வேலை பார்த்துட்டு இருந்தா கூட எனக்கு ஐயோ! என்னாச்சோ அங்க அப்படின்ற மாரி சம்டைம்ஸ் தோணும். சரி இட்ஸ் ஓகே. இட்ஸ் ஆல் பார்ட் ஆஃப் அ கேம் அப்படின்னு நெனச்சு விட்டுட்டேன். நீங்க சொல்லுங்க உங்க பாயிண்ட் ஆஃப் வியூல லைக் டேக்கிங் அ பிரேக் இஸ் ஓகே ஆர் நாட் அப்படின்னு. ஓவர் ப்ரெஷரைஸ் ஆச்சுன்னா ஹெல்த்து ஃபர்ஸ்ட்டு ப்ரியாரிட்டி குடுப்பீங்களா? இல்ல நீங்க வச்சிருக்கிற கோலுக்கு ஃபர்ஸ்ட்டு ப்ரியாரிட்டி குடுப்பீங்களான்றது கண்டிப்பா ஷேர் பண்ணிக்கோங்க எனக்கு. மேபி உங்க கமெண்ட்ஸ் வந்து நான் நான் மேபி நான் தப்பா என்ன திங்க் பண்ணிட்டுருக்கேன். நானே என்ன ஸ்ட்ரெஸ் அவுட் பண்ணிட்டுருக்கேனா, இல்லையா அப்படின்றது கண்டிப்பா நான் தெரிஞ்சுப்பேன் அதுலருந்து உங்க கமெண்ட்ஸ வச்சு. ஸோ கண்டிப்பா உங்களோட தாட்ஸ கமெண்ட்ல சொல்லுங்க. ஸோ தட் எனக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கும். அண்ட் எஸ் தேவையான பொருட்கள்லாம் நான் முன்னாடியே எடுத்து வச்சுக்கிட்டேன். ஸோ தட் லாஸ்ட் மினிட்ல ஃப்ரை பண்ணும்போது அங்க இங்கன்னு தேட வேண்டாம் அப்படின்னு. அண்ட் இந்த வீடியோ எடுக்க ஃபுல் ஹெல்ப் பண்ணது அம்மா தான். பேக் எண்ட்ல நின்னு ஃபுல் கேமரா ஹேண்ட்லிங் எல்லாமே அம்மா தான் பண்ணாங்க. யூசுவலா நான் ட்ரைபாட் வச்சு தான் பண்ணுவேன். பட் இந்த வாட்டி சரி ட்ரைபாட் வேணாம். கொஞ்சம் ஆங்கிள்ஸ் மாத்தி மாத்தி எடுக்கலாம் அப்படின்ற மாரி அம்மா வந்து ஹெல்ப் பண்றேன் அப்படின்னாங்க. 2 பேரும் கதை பேசிட்டே லேட் ஆயிடுச்சு. மெதுவா செஞ்சுட்ருந்தோம் கொஞ்சம். ஸோ 8:30க்கு தான் ஆரம்பிக்கவே செஞ்சேன். நாங்க யூசுவலா வீட்ல இருந்தோம்னா 8க்கெல்லாம் சாப்ட்டுருவோம். ஒர்க் போயிட்டு வந்தோம்னா 11க்கு சாப்ட்டுருவோம். ஸோ அந்த மாரி தான். பட் அன்னைக்கு லேட் ஆயிடுச்சு. நானும் அம்மா மட்டும் தான்றதால நான் ரொம்ப பொறுமையா உட்காந்து செஞ்சுட்ருந்தேன். அண்ட் இந்த கிரவுண்ட்நட் சீட்ஸ் எவ்வளோ பேருக்கு பிடிக்காதுன்னு சொல்லுங்க. எனக்கு இது சுத்தமா பிடிக்காது. லெமன் ரைஸ்ல போட்டாலும் பிடிக்காது. எதுலயுமே பிடிக்காது. பட் இத வந்து குக்கர்ல வேக வச்சு குடுத்தா மட்டும் நான் நல்லா சாப்பிடுவேன். இந்த மாரி ஃப்ரை பண்ணா எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. லைக் ராவா இருந்தா பிடிக்காது. குக்கர்ல வேக வச்சுக்கிறதோ, இல்லன்னா அந்த மாரி கார பொரியல்ல போடுறதோ அதெல்லாம் நான் சாப்பிடுவேன். இந்த மாரி லெமன் ரைஸ்ல போடுறதெல்லாம் நான் சாப்பிடவே மாட்டேன். அது ஏன்றது எனக்கு தெரியாது. பட் அதுதான் நானு. அப்படின்ற மாரி இருக்கும். என்ன மாரி இருக்கீங்களான்ட்டு கமெண்ட்ல சொல்லுங்க. உங்க ஊரோட ஸ்பெஷல் ரெசிபி எதுன்னு கண்டிப்பா சொல்லுங்க. லைக் மதுரையில ஒரு ஸ்பெஷல் இருக்கும். சென்னையில ஒண்ணு இருக்கும். கன்னியாகுமரியில ஒண்ணு இருக்கும். ஸோ இப்படி உங்க ஊர்ல என்ன ஸ்பெஷல் அப்படின்னா, என்ன ஐட்டம் சொல்வீங்கன்றத கமெண்ட்ல சொல்லுங்க. ஸோ தட் நான் நெக்ஸ்ட் டைம் அத நான் ட்ரை பண்றேன். ஸோ எனக்கு இந்த மாரி டிஃப்ரெண்ட்டா ஏதாச்சும் ட்ரை பண்ணணும்னு ஆசை. ஸோ உங்க ஊரோட ஸ்பெஷல் ஃபுட் என்னன்றத கமெண்ட்ல சொல்லுங்க. நான் வந்து யூடியூப் வீடியோஸ் பார்த்து அத உங்களுக்காக நான் செய்றேன். அண்ட் எப்படி வந்துச்சு நீங்களே ரேட்டிங் குடுங்க அதுக்கு. சின்ன வயசுலலாம் இந்த புளி சாதம் செஞ்சு தான் நாங்க கோயிலுக்கு குலதெய்வ கோயிலுக்கெல்லாம் போனோம்னா எடுத்துட்டு போவோம். போய் உட்காந்து சாப்பிடுவோம். ஸோ அந்த மாரி நெறைய மெமரீஸ் இருக்கும். கண்டிப்பா உங்களுக்கும் இந்த மாரி நெறைய குட்டி குட்டி மெமரீஸ் இந்த புளியோதரை, புளி சாதம் இதெல்லாம் வச்சு கண்டிப்பா எல்லாருக்குமே லைஃப்ல ஒரு மெமரீஸ் இருக்கும். ஸோ உங்களோட மெமரீஸ உங்களுக்கு விருப்பம் இருந்தா கமெண்ட்ல ஷேர் பண்ணிக்கோங்க. கிரவுண்ட்நட், காஞ்ச மொளகா, கருவேப்பிலை அதெல்லாம் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிட்டு ஒரு தால், அப்புறம் நல்லா இடிச்சு வச்சிருக்கிற பூண்டு எல்லாமே போட்டு ஃப்ரை பண்ணிக்கிட்டோம். இந்த மாரி பூண்ட நல்லா எண்ணெயில வதக்கி ரைஸ்லோட சாப்பிட்டா சூப்பரா இருக்கும். டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இதெல்லாமே போட்டு லாஸ்ட்ல மஞ்சள், அப்புறம் கொஞ்சம் உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம். அண்ட் கரைச்சு வச்சிருக்க புளிய இதில ஊத்திட்டோம். ஸோ ஊத்துனோனே நம்மளுக்கு நல்லா லிக்விட் கன்சிஸ்டன்சில வரும். நல்லா வேக வைக்கணும். கொஞ்ச நேரம் சிம்ல வச்சு வேக வச்சோன்னா, அந்த புளி வந்து நல்லா இறங்கிரும். டேஸ்ட் மட்டும் ரொம்ப சூப்பரா வரும். அண்ட் பழைய சாதத்தோட ஆக்சுவலி இது ரொம்பவே நல்லாயிருக்கும். சுட சுட சாப்பாட விட இந்த மாரி பழைய சாதம் இருந்துச்சுன்னா, இந்த மாரி நீங்க நைட்ல செஞ்சு சாப்பிட்டீங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். ஆக்சுவலி நாங்க நைட் அன்னைக்கு ஏதாச்சும் வெளியில வாங்கிக்கலாம் 2 பேர் தானே டயர்டா இருக்கு அப்படின்னு தான் நெனச்சோம். பட் ஃபாஸ்ட் ஃபுட்ட நாங்க ரொம்ப கம்மி பண்ணிட்டுருக்கோம். எஸ்பெஷலி நான் வந்து ரொம்ப கம்மியா சாப்பிடலாம். ஹெல்த் ரொம்ப முக்கியம். இன்னும் ஒரு வாட்டி நம்ம ஹெல்த்ல அடிபட்டுட்டோம்னா, மறுபடியும் அதில அடிபடக்கூடாதுன்னு தான் நெனைப்போம்ல. ஸோ அந்த மாரி கொஞ்சம் காஷியஸா இருந்ததுனால, சரி இருக்கிறத சாப்பிடலாம் அப்படின்னு நெனச்சேன். ஃபர்ஸ்ட்டு சைட் டிஷ்க்கு தான் ஏதாச்சும் யோசிச்சுட்டு இருந்தேன். எதுவுமே இல்ல பெருசா சைட் டிஷ்க்கு செய்றதுக்கு. அண்ட் ஐடியாவுமே இல்ல. சரி புளி சாதம் செஞ்சுட்டு, சிப்ஸ் மாரி ஏதாச்சும் இருக்கும்ல, அத வச்சு சாப்பிட்டுக்கலான்னு நெனச்சேன். அண்ட் கடைசில பார்த்தா அம்மா ராஜ்மாவ ஊற வச்சிருந்தாங்க நைட்டு சப்பாத்தி செய்யலான்ட்டு. ஸோ அந்த ராஜ்மா என்ன பண்ணுறதுன்னு தெரியல. வேஸ்ட்டா போயிறக்கூடாது. ஏன்னா அடுத்த நாள் சண்டே நான்வெஜ் செய்யணும்ல. ஸோ இது வேஸ்ட்டா போயிரும்னு நெனச்சு, நாங்க வந்து ஒரு ஐடியா பண்ணோம் நானும் அம்மாவும். அம்மா வந்து ஃபர்ஸ்ட்டு ராஜ்மாவ எடுத்து மிக்ஸில அரைச்சிடு. கொஞ்சம் பச்சை மிளகா போட்டுட்டு, அதுக்கப்புறம் கொஞ்சம் இஞ்சி போட்டு நல்லா அரைச்சிரு. நம்ம வந்து அத வடை மாரி செய்யலாம். டேஸ்ட் நல்லா வரும் கண்டிப்பா. ஸோ நல்லா ட்ரை பண்ணி பார்க்கலாம். இதுவரைக்கும் நாங்க அத செஞ்சதே கிடையாது. பட் ட்ரை பண்ணி பார்க்கலாமே அப்படின்னு அம்மா சொன்னாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ராஜ்மாவும், கொஞ்சம் இஞ்சி, பச்சை மிளகாய் இது 3 மட்டும் தான் போட்டு நல்லா அரைச்சுக்கிட்டேன். ஃபைன் பேஸ்ட்டா அரைச்சுக்கிட்டேன். அரைச்சு முடிச்ச உடனே சைட்ல நம்மளோட புளி கொஞ்சம் ரெடி ஆயிடுச்சு. ஸோ சாப்பாடு வச்சிருந்ததுல அத நான் மிக்ஸ் பண்ணிட்டுருந்தேன். ஸோ அதுவுமே ரொம்ப டெம்ப்டிங்கா இருந்துச்சு. அந்த Snapchat லவ்வர்ஸ் யாராச்சும் இருந்தீங்கன்னா சொல்லுங்க. ஏன்னா நான் ஒரு பெரிய ஸ்னாப் லவர். நான் நெறைய ஸ்ட்ரீக் மெயின்டெயின் பண்ணுவேன். பட் அதுவுமே இந்த போன வாரம் போயிருச்சு. அதுவுமே ஸ்ட்ரீக்ஸ் போயிருச்சு. எல்லாமே இந்த ஒரு மந்தாவே ப்ராப்பரா இல்ல. ஸோ அங்கேயுமே ஸ்ட்ரீக்ஸ் பெருசா போகல. மறுபடியும் ஸ்ட்ரீக்ஸ் ஆரம்பிச்சிருக்கேன். ஸோ Snapchat லவ்வர்ஸ் இருந்தீங்கன்னா கண்டிப்பா கீழ சொல்லுங்க. நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு 2 இயர்ஸா
600 டூ 700 ஸ்ட்ரீக்ஸ் வச்சிருந்தேன். எல்லாமே போயிருச்சு. அப்படியே வேஸ்ட்டா போயிருச்சு. ஏன்னா ஒரு கொஞ்ச நாளா கான்சன்ட்ரேட் பண்ணி போடாததுனால. அது பெருசா அதில ஒண்ணும் இருக்காதுங்க. அதில என்ன உங்களுக்கு கிடைச்சிற போதுன்னு நெனைக்கலாம். பட் சும்மா அது ஒரு டைம் பாஸ் தான். அதனால அப்படியே வச்சிருந்தேன். அண்ட் ஃபர்ஸ்ட் எடுத்தோனே நான் ஸ்னாப்ல தான் போடுவேன். ஸ்னாப்ல போட்டு என் ஃப்ரெண்ட்ஸ வெறுப்பேத்துவேன். ஸோ அந்த மாரி பண்ணிட்டுருந்தேன். அண்ட் ராஜ்மாவ நல்லா அரைச்சு முடிச்ச உடனே கொஞ்சம் உப்பு அதில ஆட் பண்ணிக்கிட்டேன். அண்ட் குட்டி குட்டியா வெங்காயம் நறுக்கி வச்சுக்கிட்டேன். இதில வெங்காயம் போட்டா சூப்பரா இருக்கும். ஸோ வெங்காயம் நறுக்கி வச்சுக்கிட்டேன். வேற எதுவுமே இல்ல. தக்காளி அந்த மாரி எதுவுமே போடல. கொஞ்சோண்டு அரிசி மாவு மட்டும் போட்டுக்கிட்டு, லாஸ்ட்ல கொத்தமல்லிய தூவி விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி ரெடியா வச்சுக்கிட்டோம். அண்ட் இத வந்து கட்லெட் மாரி ரவுண்ட் ரவுண்டா போடலான்னு ட்ரை பண்ணோம். பட் நல்லாவே வந்திருந்துச்சு ஆயில்ல போடும்போது. நாங்க வந்து உதிரி உதிரியா வந்துரும்னு நெனச்சேன். ஏன்னா கார்ன்ஃப்ளவர் மாவு போடல. பட் நான் நெனச்சத விட ஆப்போசிட்டா தான் வந்துச்சு. ரொம்ப நல்லாவே வந்திருந்துச்சு டேஸ்ட்டு. ஸோ ஃபைனல் அவுட்புட் உங்களுக்கு நான் காமிக்கிறேன். நீங்க செக் பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பாருங்க. நிஜமாவே ரொம்ப கம்மி டைம் தான். பட் ரொம்ப ஈஸியாவும் இருக்கும், ஹெல்த்தியாவும் இருக்கும். ஆனா, நாங்க ராஜ்மாவ காலையிலேயே ஊற வச்சுட்டோம். ஸோ, ஈவினிங் வரையும் நல்லா ஊறி இருந்துச்சு. ஸோ, டேஸ்ட் மட்டும் ரொம்ப நல்லா இருந்துச்சு. புளி சாதமும், இந்த ராஜ்மா வடையும் ரொம்பவே நல்லா இருந்துச்சு டேஸ்ட்டு. ஸோ, நீங்க கண்டிப்பா ட்ரை பண்றீங்க. எப்படி இருக்குன்றத எனக்கு Instagramல சொல்லுங்க. அண்ட் நான் சொல்றத நெறைய பேர் ஃபாலோ பண்றீங்கன்னு நெனைக்கும்போது எனக்கு ரொம்ப ஹாப்பி. நான் சொன்ன காஃபி கடையில போய் என் ஃப்ரெண்டு காஃபி பவுடர் வாங்கிட்டு வந்து லைக் பிக்கம்ஸ்லாம் சொன்னா, "இந்த மாரி நான் வாங்கியிருக்கேன். ட்ரை பண்ணி பார்க்க போறேன்" அப்படின்னு. ஸோ, அதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ஹாப்பியா இருக்கு. ஓ! என்னையும் நீங்க மதிச்சு பண்றீங்க அப்படின்னு நினைக்கும்போது எனக்கு நிஜமாவே அது ஒரு ப்ரவுடு தான். அண்ட் என் ஃபேஸில எவ்வளோ ஆக்னே வரக்கூடாதோ அவ்வளோ ஆக்னே வந்திருக்கு. கன்டினியூஸா 3 டூ 4 பிம்பிள்ஸ் வந்துருந்துச்சு. ஏன்னு கேட்டா எங்க அம்மாட்ட போய் சொல்லுவேன், "அம்மா பிம்பிள்ஸ் வந்திருக்குமான்னு." "முதல்ல நீ ஸ்ட்ரெஸ் கம்மி பண்ணு. முதல்ல ப்ரெஷர் கம்மி பண்ணு. முதல்ல ஃபோன் நோண்டாத. லேப்டாப் பார்க்காத." இதே தான் சொல்லுவாங்க. இதெல்லாமே பண்ணாம என்னால இருக்கவே முடியாது. ஸோ மறுபடியும் வரும். மறுபடியும் நான் போய் எங்க அம்மாகிட்ட புலம்புவேன், "இந்த மாரி வந்துருச்சுமா" அப்படின்னு. ஸோ இந்த மாரி தான் நடந்துட்டுருக்கு. அண்ட் நீங்க பாருங்க ஃபைனல் அவுட்புட் ரொம்பவே சூப்பரா இருந்துச்சு. ரொம்ப டெம்ப்டிங்காவும் இருந்துச்சு. அண்ட் நான் ஸ்னாப்ல போட்டு என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வெறுப்பேத்திட்டு இருந்தேன். ஸோ, உள்ள சிக்கன் மாரியே இருந்துச்சு. ஆக்சுவலி சொல்லப்போனா சிக்கன் மாரியே டேஸ்ட் இருந்துச்சு ராஜ்மா. அண்ட் அன்எக்ஸ்பெக்டட். நீங்களும் கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க. 10 ஆன் 10 குடுப்பேன். ஸோ, ஏன் நான் காரப்பொடி ஆட் பண்ணலன்னா, ஆல்ரெடி நம்ம பச்சை மிளகாவ ஆட் பண்ணிட்டோம். அதனால தான் நான் ஆட் பண்ணல. ஸோ, இதுதான் ஃபைனல் அவுட்புட். எப்படி இருக்குன்றது பார்த்துட்டு நீங்க செஞ்சு சாப்பிட்டு சொல்லணும். ஓகேங்களா? ஸோ, இவ்வளோ நேரம் என் வீடியோவ பொறுமையா பார்த்ததுக்கு மிக்க நன்றி. ஸோ, கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புறேன். உங்கள அட்லீஸ்ட் கொஞ்சமாச்சு ஹேப்பியா வச்சிருப்பேன்னு நம்புறேன். ஸோ, உங்கள வந்து நான் அடுத்த வீடியோல சந்திக்கிறேன். என் வீடியோஸ் பார்த்து நீங்களும் யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணணும். ஏதோ ஒரு குட்டி இன்ஸ்பிரேஷனா நான் இருக்கிறேன்னு நினைக்கும்போது எனக்கு ரொம்பவே ஹேப்பியா இருக்கு. ஸோ, கண்டிப்பா நீங்க ஸ்டார்ட் பண்ணுங்க. என்னால முடிஞ்ச சப்போர்ட் உங்களுக்கு நான் கண்டிப்பா குடுப்பேன். ஏன்னா, நான் ஒண்ணும் அவ்வளோ பெரிய ஆள் கிடையாது. ஸோ, எஸ். ஸோ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. உங்கள அடுத்த வீடியோல பார்க்குறேன்.